கடைத்தெருவுக்கு போகிற வழியில் அப்பா தன்னோட பையன்கிட்ட சொன்னாங்க, தங்கம் நீ அதிகமாக இப்போ பொய் சொல்ல ஆரம்பிச்சிருக்க, நீ பொய் சொல்லாதப்பா அப்படின்னு சொன்னேன்னே. இல்லைப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, பொய் சொல்கிறனால அவ்வளோ பெரிய ஆபத்தெல்லாம் எதுவும் நடக்காது, யாரையும் அஃபெக்ட் பண்ணாதுப்பா, அதனால் நான் கொஞ்சமாக சொல்லிக்கிறேங்கிற மாதிரியே பேசிட்டு வந்தான். இவங்க பேச பேச அங்கே ஒரு இடத்துல ரொம்ப கூட்டமாக இருந்தாங்க. என்னன்னு போய் பார்த்தா ஒரு ஆக்சிடெண்ட்டு. என்னன்னு கேட்டால் அந்த டிரைவருக்கு கண்ணாடி கீழே விழுந்து உடஞ்சி போயிடுச்சு. ஆனா, அவர் கண்ணு நல்லா தெரியுதுன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி அவர் அப்பாவையும், ஒரு பையனையும் கூட்டிட்டு வந்தாங்க. 2 பேருமே ஸ்பாட் அவுட்டு. இவங்களுக்கும் ரொம்ப அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த விஷயங்கள் எல்லாம் கேட்டோன்னே, அவங்க அப்பா எதுவுமே பேசாம அவங்க பையன பார்த்தாங்களாம். வேதத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. "சத்திய உதடுகள் என்றும் நிலைத்திருக்கும். பொய் நாவோ ஒரு நிமிஷம் மாத்திரம் இருக்கும்." நம்ம சொல்ற உண்மை அநேகரை வாழ வைக்கும். ஆனா நம்ம சொல்ற ஒரு பொய் எத்தனையோ பேர அழிக்கும். ஏன் நம்மளையே அது அழித்துக் கொண்டு இருக்குங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. காட் பிளெஸ் யூ.